குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் சற்று நேரத்தில் கொச்சி கொண்டு வரப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் குவைத்திலிருந்து 45 இந்தியர்களின் உடல்களுடன் கொச்சி வந்து கொண்டிருக்கிறது விமானம். கொச்சி கேரள முதல்வருடன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சந்தித்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், கேரள முதல்வர் பினராயி விஜயனுடன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சந்தித்துள்ளார். தொடர்பான முழு விவரம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்கள் உள்ளிட்ட 45 இந்தியர்களின் உடல்களுடன் குவைத்திலிருந்து இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானமானது புறப்பட்டுள்ளது. சரியாக காலை 10:30 மணிக்கு இந்த விமானமானது கொச்சி விமான நிலையம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து அந்தந்த மாநிலங்களுக்கு அந்த உடல்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் செய்து வருகின்றன. தமிழகத்தைச் சேர்ந்த 7 தமிழர்களின் உடல்களை தமிழகத்திற்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நல்வாழ்வுத்துறையானது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி இன்றைய தினம் காலை அயலக நலவாழ்வுத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இன்றைய தினம் காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு கொச்சி சென்றார். கொச்சி சென்றதிலிருந்து தற்போது அங்கு அவர் இறங்கிய பிறகு கொச்சி விமான நிலையத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அங்குள்ள காவல்துறை உயரதிகாரிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். அப்போது அவர்களிடம் சந்தித்து இந்த உடல்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகள் தொடர்பாக அவர்களிடம் கேட்டறிந்துள்ளார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அதாவது கொச்சி விமான நிலையத்தில் இருந்து 7 தமிழர்களின் உடல்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அனைத்தும் தயார் நிலையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் 7 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இன்று காலை 5:30 மணிக்கு கொச்சி விமான நிலையத்தை சென்றடைந்தது. சென்றடைந்து அந்த வாகனங்கள் அனைத்தும் அங்கு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உடல்கள் அனைத்தும் கொச்சி விமான நிலையம் வந்தடைந்தவுடன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அந்த உடல்களை பெற்று சம்பந்தப்பட்ட வாகனத்தில் மரியாதை செலுத்தி சம்பந்தப்பட்ட வாகனத்தில் ஏற்றி வைத்து அவர்களின் சொந்த ஊர்களுக்கு சென்று சேரும் வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளை தற்போது கொச்சி விமான நிலையத்தில் இருந்து அமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். அந்த சந்திப்பின் போதுதான் அந்த பணிகளை மேற்கொண்டு போதுதான் கேரள முதல்வர் பினராயி விஜயனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து அதற்கான பணிகள் தொடர்பாக அவர் என்னென்ன நிலைகளில் உள்ளது என்பது தொடர்பாக அவர் ஆலோசனையை மேற்கொண்டுள்ளார் என்று அயலக தமிழர் நலவாழ்வுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.